வெல்கம் டு த ஸ்மார்ட் டிஜிட்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கிளாஸ் 33 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் எக்ஸல் சீட்டில் ஒர்க் புக் வியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். சரியா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் பார்த்துடலாமா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வியூ மெனுவில் ஒர்க் புக் வியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஒர்க் புக் வியூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது நம்மளோட ஒர்க் புக் வந்து என்ன மாதிரி கோணத்தில் நமக்கு தெரியணும் அதை சொல்கிறது தான் ஒர்க் புக் வியூஸ். ஸோ நம்ம வேர்டில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். வேர்டில் வந்து ஒரு 5 டைப் ஆஃப் வியூஸ் வந்து பார்த்துருக்கோம். அதே சேம் தான் எக்ஸல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் த வியூஸ் வந்து இருக்குது. ஸோ இது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நார்மல் வியூஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வியூஸ் தான். நார்மல் வியூஸுங்கிறது பார்த்திங்கன்னா எந்த ஒரு செட்டிங்ஸு எந்த ஒரு அலைன்மெண்ட் எதுவுமே இருக்காது. ஸோ என்ன இருக்கோ அப்படியே நமக்கு காமிக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேஜ் லேஅவுட் வியூஸ். இந்த பேஜ் லேஅவுட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வேர்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேர்டில் வந்து பிரிண்ட் ப்ரிவியூவில் வச்சு தான் நம்ம வந்து டைப் பண்ணுவோம். பிரிண்ட் லேஅவுட்டில் வச்சு தான் டைப் பண்ணுவோம். ஸோ நமக்கு அந்த பேஜஸ் வந்து கரெக்டாக வியூ ஆகும். தெரியுங்களா? ஸோ பேஜஸில் வந்து பிரிண்ட் எடுத்தால் எப்படி வருமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், வச்சு டைப் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸலில் வந்து அப்படி கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் டேபிள் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் அப்படின்னு ஏதாவது தெரியுதா? கண்டிப்பாக தெரியாது. சரிங்களா? இதில் எது வரைக்கும் ஃபஸ்ட் பேஜ் எது வரைக்கும் செகண்ட் பேஜ் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நம்ம வந்து ஸோ அது நம்ம பார்க்கணும், பேஜஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஸோ ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் பேஜ் லேஅவுட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கொடுங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? ஸோ நான் மினிமைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம டைப் பண்ண டேபிள் வந்து பார்த்திங்கன்னா 3 பேஜஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. சரிங்களா? 3 பேஜஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஜ் லேஅவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து பிரிண்ட்லேயே போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் எங்கேயே பார்க்கணும், டைப்பிங் லேஅவுட்லேயே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பேஜ் லேஅவுட் கொடுத்து ஸோ எத்தனை பேஜஸ் வருது, ஸோ ஒவ்வொரு பேஜஸ்லேயும் என்னென்ன வியூ வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். புரியுதா? ஓகேவா? ஸோ நார்மலுக்கு போயிடுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் பிரேக் ப்ரிவ்யூ. சரிங்களா? இந்த பேஜ் பிரேக் ப்ரிவ்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் பேஜ் லேஅவுட் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் லேஅவுட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லா பேஜஸ்மே உங்களுக்கு வந்து வரும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ டோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 6 பேஜஸ் வந்து எனக்கு வந்து வியூவில் வருது. ஸோ போயிட்டே இருக்கும், லிமிட்டட் கிடையாது. சரிங்களா? இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 3 பேஜஸில் நீங்கள் டைப் பண்ணது எனக்கு பிரிண்டில் வருது. ஓகே. ஆனால் பேஜ் பிரேக் ப்ரிவ்யூ அப்படிங்கிறது ஸோ நம்ம டைப் பண்ணது மட்டும்தான் ப்ரிவ்யூ காட்டும், மற்ற பேஜஸ்ஸு காமிக்காது. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் டைப் பண்ண அந்த கண்டென்ட் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த கோடு தெரியுதா? இந்த கோடு தான் வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது, பேஜோட லிமிட்டு. ஸோ பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3. ஸோ இப்படி பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து பேஜ் பிரேக் ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது டயலாக் பாக்ஸ் தேவையில்லை, இதை நான் ஓகே பண்ணிடுறேன். ஸோ மறுபடியும் நார்மல் வியூக்கு போயிடுறேன். ஓகே. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம் வியூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கஸ்டம்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா மேனுவலாக நம்ம என்ன பண்ணிக்கிறது, வியூஸை வந்து மாற்றுறது அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ எனக்கு இந்த ஸோ டோட்டலாக நிறையா காலம்ஸ் இருக்குது. ரிஜிஸ்டர் நம்பரில் இருந்து நேமு, மார்க்ஸு, டோட்டல் ஆவரேஜ் நிறையா காலம்ஸ் இருக்குது. ஆனால் இது குறிப்பிட்ட இதை மட்டும் அதை தனியாக நான் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து நேம் அந்த மார்க்ஸ் மட்டும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், செலெக்ஷன் பண்ணிவிட்டு கஸ்டம் வியூஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் அப்படிங்கிற பாக்ஸ் வந்து இருக்கும். சரியா? நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன்.
இந்த இடத்துல ஆட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற வியூஸ்க்கு என்ன பண்ணுங்கள், நேம் வந்து செட் பண்ணிக்கிங்க. மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. சரியா? அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இந்த டோட்டல்ஸ் இதை வந்து என்ன பண்ணுறேன், தனியாக வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து செலெக்ஷன் பண்ணிவிட்டு இதை என்ன தனியாக ஒரு வியூஸ் போட்டு செட் பண்ணுறேன். ஆட் அப்படின்னு கொடுத்து ஃபார்முலா அப்படின்னு கொடுத்து ஓகே பண்ணிட்டேன். புரியுதா? ஸோ இந்த வியூவை நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எனக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அதை தனியாக நான் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், கஸ்டம் வியூஸ் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணக்கோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 வியூ வந்து சேவ் பண்ணியிருக்கோமா. இப்போ நான் மார்க்ஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கிங்க. இங்கே ஷோ அப்படிங்கிற பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா அது மட்டும் தனியாக வியூ பண்ணி காட்டும். ஓகேவா? சரியா? தெரியுது, காட்டுதா? அதே மாதிரி மறுபடியும் கஸ்டம் வியூ போங்க, மார்க்ஸ் போங்க, ஃபார்முலாஸ் போங்க, ஷோ பண்ணுங்கள், அது தனியாக வியூ பண்ணி காட்டும். இந்த மாதிரி ஒரு லார்ஜ் டேட்டா பேஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பர்டிகுலர் ஒரு காலத்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதான் கஸ்டம் வியூஸ். ஓகேவா? லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் தெரியும் உங்களுக்கு. ஸோ நார்மலாக நம்ம டைப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மெனூஸு, டைட்டில் பார் எல்லாமே ஓப்பனில் இருக்கும். ஸோ எனக்கு இந்த ஷீட் மட்டும் வேணும் அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் ரீடிங் கொடுங்க, உங்களுக்கு அந்த ஷீட் மட்டும் வியூவில் தெரியும். ஓகே, இது எதுக்கு அப்படின்னா நம்ம டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக ரிவ்யூ பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல் ஆகும். ஓகே, ஸோ மறுபடியும் நார்மலுக்கு வர்றதுக்கு எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். புரியுதா? ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ஆப்ஷன் தான். சரியா? ஸோ நார்மலாக நம்ம வந்து நார்மல் மோடில் வச்சு நம்ம டைப் பண்ணலாம். ஓகே, ஸோ ரெண்டாவது பேலட் பார்த்தீங்க அப்படின்னா ஷோ அண்ட் ஹைட். இந்த ஷோனா காட்டுறது, ஹைட்னா மறைக்கிறது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரூலர், ஃபார்முலா பார், கிரிட் லைன்ஸ், ஹெட்டிங்ஸ், மெசேஜ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ரூலர், மெசேஜ் பார்லாம் வந்து டிசேபிளாக இருக்கும், அது நமக்கு யூஸ்ஃபுல் ஆகாது. ஸோ நமக்கு தேவைப்படுறது வந்து இந்த கிரிட் லைன்ஸு, ஃபார்முலா பார், ஹெட்டிங். ஓகே, ஸோ என்னன்னு சொல்லிடுறேன். இந்த கிரிட் லைன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இந்த பாக்ஸாக தெரியுதா? ஸோ ஒவ்வொரு செல்லும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், தனித்தனி பாக்ஸாக நமக்கு வியூவில் தெரியுதா? ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கிரிட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே செலெக்ஷனில் தான் இருக்கும். செக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா செலெக்ஷனில் தான் இருக்கும். இந்த செலெக்ஷனை எடுத்து விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த உங்களுக்கு அந்த கிரிட் லைன்ஸ் வந்து வியூவில் தெரியாது. ஓகேவா? ஸோ இதில் நம்ம வந்து பார்டர் செட் பண்ணனால நமக்கு அந்த பார்டர் பாக்ஸ் தெரியுது, ஆனால் கீழே வந்து தெரியாது. ஸோ வேணும் அப்படின்னா கிரிட் லைன்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து ஃபார்முலா பார். ஸோ ஃபார்முலா பாருங்கிறது ஆல்ரெடி நான் என்னென்னு சொல்லியிருக்கேன், இந்த மேலே எஃப்எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஃபார்முலா பார். ஸோ இந்த ஃபார்முலா பார் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த ஃபார்முலா பார் டிக் எடுத்து விடுங்க. ஃபார்முலா பார் வராது, வேணும்னா கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஒவ்வொரு காலத்துக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ABCD அப்படின்னு நேம் வந்து டினோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரோக்கு பார்த்திங்கன்னா 1 2 3 4 டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹெட்டிங் நமக்கு வேணாம் அப்படின்னா அந்த ஹெட்டிங்கை எடுத்து விட்ருங்க. ஹெட்டிங் நமக்கு வராது. ஆனால் நமக்கு டைப் பண்ணும்போது மஸ்ட்டு கண்டிப்பாக ஹெட்டிங் தேவைப்படும். ஏன்னா நம்ம ஃபார்முலாஸ் எல்லாமே ஹெட்டிங்கை வச்சு தான் நம்ம ஃபார்முலா கொடுக்குறோம். அதனால் ஹெட்டிங்லாம் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூம் பேலட். இந்த ஜூம் பேலட்டுங்கிறது நேம்லேயே இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணி பெருசாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு டேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு வந்து கரெக்டாக வியூ தெரியல அப்படின்னா இதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம், பெருசாக பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ஃபாண்ட் சைஸை தான் பெருசு பண்ணணும் அப்படின்னு கிடையாது, ஜூமிங் லெவலில் பெருசு பண்ணலாம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா 100ல் தான் இருக்கும். ஸோ ஜூம் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் என்ன ஜூமில் இருக்குது அப்படின்னா கஸ்டம் ஜூம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் டிஃபால்ட்டாகவே இதில் ஜூமிங் லெவல் கொடுத்துருப்பாங்க, 25, 50, 75 கொடுத்துருப்பாங்க. ஸோ இது போக நமக்கு மேனுவலாக வைக்கிறது தான் கஸ்டம் வியூ ஜூம் சொல்லுவாங்க. ஸோ 120 வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் 100ல் வேணும் அப்படின்னா 100 கிளிக் பண்ணிக்கிங்க, ஓகே கொடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து 100ல் வந்து தெரியும். ஸோ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணி 200ல் காமிக்கணும் அப்படின்னு 200 கிளிக் பண்ணிக்கிங்க, ஓகே கொடுங்க. 200ல் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜூமிங் லெவலில் மாற்றிக்கலாம். அடுத்து 100க்கு ஃபிட் பண்ணணும் அப்படின்னா நடுவில் 100னே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள், 100 ஃபிட் மாறிடும். சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாட்டமில் இருக்குது பார்த்தீங்களா, ஜூமிங் ஸ்டோல் பார் தெரியுதா, கீழே இருக்கா? ஸோ
ஸோ இது மூலமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜூமிங் வந்து செட் பண்ணிக்கலாம், அங்கே தான் போய் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் டு செலெக்ஷன். அதாவது நான் பர்டிகுலர் இதை வந்து செலெக்ஷன் கொடுத்துருக்கேன் தெரியுதா. ஸோ இந்த செலெக்ஷன் பண்ணதை மட்டும் ஹோல் விண்டோவுக்கும் நான் காமிக்கணும் அப்படின்னா ஜூம் டு செலெக்ஷன் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ செலெக்ஷன் பண்ணதை மட்டும் ஃபுல் வியூவில் உங்களுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன்ஸ் தான், மூணுமே சிம்பிளான ஒரு பேலட் தான். ஸோ இதை ஒன் டைம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ பார்த்துட்டு அடுத்த கிளாஸஸ்க்கு வாங்க. ஓகே, தேங்க்யூ.